M13 பாக்டீரியோஃபேஜ் இந்த வைரஸுடைய ஸ்ட்ரக்சர் அப்புறம் ரெப்ளிகேஷன் எப்படி நடக்குது அப்படின்றத இப்போ பார்ப்போம். இந்த வைரஸ் வந்து இன்ஃபெக்ட் பண்ணக்கூடியது பாக்டீரியா, அதனால தான் அது பாக்டீரியோஃபேஜ் அப்படின்னு சொல்றோம். இந்த பாக்டீரியோஃபேஜ் ஒரு சர்க்குலர் சிங்கிள் ஸ்ட்ராண்டட் டிஎன்ஏ கொண்டது. ஸோ இங்கே பார்த்தோம்னா நம்மளுக்கு இந்த சிங்கிள் ஸ்ட்ராண்டட் எலாங்கேட்டடாக தெரியுது, பட் இது ஒரு சர்க்குலர் சிங்கிள் ஸ்ட்ராண்டட் டிஎன்ஏ. இது ஃபிலமெண்டஸ் பாக்டீரியோஃபேஜ் அப்படின்றதுனால நம்மளுக்கு இந்த ஸ்ட்ரக்சர்ல பார்க்க முடியுது. ஸோ இது இன்ஃபெக்ட் பண்ணக்கூடிய ஹோஸ்ட் எது அப்படின்னு பார்த்தோம்னா ஈகோலை. ஸோ இதில் 6400 பேஸ் பேரிங் லாங் கொண்ட பாக்டீரியோஃபேஜ். இந்த ஜீனோம் கோட் பண்ணுறது வந்து 10 ஜீனுக்கு. ஸோ இந்த 10 ஜீன் என்னென்ன அப்படின்னு பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த பாக்டீரியோஃபேஜ் உடைய ஜீன் என்னென்னு பார்ப்போம். ஸோ இந்த பாக்டீரியோஃபேஜ் உடைய கோட் புரோட்டீனை உருவாக்கக்கூடியது P8 அப்படின்ற ஜீன். ஸோ இதில் மொத்தம் 2700 காப்பீஸ் ஆஃப் இந்த P8 ஜீன் அடங்கி இருக்கு. இப்போ இந்த மேல இருக்கக்கூடிய ஹெட் புரோட்டீன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா P3 P6. இப்போ டெய்ல் புரோட்டீன் எது உருவாக்குது, எந்த ஜீன் உருவாக்குது அப்படின்னு பார்த்தோம்னா P7 அண்ட் P9. இப்போ இந்த ஜீனோம் உடைய ஸ்ட்ரக்சர் பார்க்கலாம். ஸோ இங்கே 1 to 10 ஜீன்ஸ் அடங்கி இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஸோ ஒவ்வொன்றா நம்ம பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஜீன், அதுக்கப்புறம் அது பக்கத்துலேயே இருக்கக்கூடிய 11 அண்ட் 4th ஜீன், இதெல்லாம் ஹெல்ப் பண்ணக்கூடியது அசம்பிளி ஆஃப் பேஜ்க்கு. ஸோ இந்த ஜீன்லேருந்து உருவாகக்கூடிய டிரான்ஸ்கிரிப்ஷன் மூலயமா உருவாகக்கூடிய ப்ரோட்டீன்ஸ் தான் வந்து இந்த அசம்பிளிக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ப்ரோட்டீன் ரிப்ளிகேஷனுக்கு அப்புறம். ஸோ அதுக்கப்புறம் இந்த ஆரிஜின் சீக்வன்ஸ் இங்கே இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய இந்த செகண்ட் ஜீன் வந்து டிஎன்ஏ எண்டோநியூக்ளியஸா ஆக்ட் பண்ணுது. இது டபுள் ஸ்ட்ராண்டட் ரெப்ளிகேட்டிவ் ஃபார்ம் அப்போ வந்து உதவி பண்ணக்கூடியது. அதே மாதிரி 10 வந்து டிஎன்ஏ ரெப்ளிகேஷனுக்கு உதவக்கூடியது. இது சிங்கிள் ஸ்டாண்டர்ட் சர்க்கிள் பண்றதுக்கு உதவி பண்ணக்கூடியது. 5 ஜீன் வந்து சிங்கிள் ஸ்டாண்டர்ட் பைண்டிங் புரோட்டீனை உருவாக்கக்கூடியது. அதுக்கப்புறம் 7, 9, 8, அதுக்கப்புறம் 3, 6 இது எல்லாமே கேப்சிட் உருவாக்கக்கூடிய புரோட்டீன். ஸோ நம்ம இந்த M13 பாக்டீரியோஃபேஜ் உடைய ஸ்ட்ரக்சர்ல பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ இந்த புரோட்டீன் எல்லாம் கேப்சிட் புரோட்டீனை தான் நம்ம பார்க்குறோம் வெளியே. ஓகே, இந்த ஜீனோம் உடைய டிரான்ஸ்கிரிப்ஷன் ஒன் வேவா இருக்கும். ஸோ இந்த டைரக்ஷன்ல இருக்கும். ஸோ ஒரிஜின் சீக்வன்ஸ் நம்ம இங்கே பார்க்க முடியுது. ஸோ ப்ரொமோட்டர் இங்கேருந்து ஆரம்பிச்சு இந்த டைரக்ஷன்ல போகுது. இந்த ஜீன் 8 தான் வந்து மேஜர் ஸ்ட்ரக்சரல் புரோட்டீன் உருவாக்கக்கூடிய ஜீன். ஸோ இங்கே பார்த்தோம் நம்ம இந்த 8 இங்கே இருக்கு. அதே போல ஜீன் 3 தான் வந்து மைனர் கோட் புரோட்டீன் உருவாக்கக்கூடியது. ஸோ இங்கே P3 இருக்கு இல்லைங்களா, இதெல்லாம் மைனர் கோட் புரோட்டீன். ஸோ இதை உருவாக்கக்கூடியது தான் இந்த ஜீன் 3. பொதுவாக இந்த வைரல் லைஃப் சைக்கிள் 10 மினிட்ஸ்ல முடிஞ்சிரும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அப்போ எவ்வளோ குயிக்கா இருக்கும் இந்த ரெப்ளிகேஷன் அப்படின்னு பாருங்க. ஸோ இது என்னென்ன ப்ராசஸ் அடங்கி இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் இன்ஃபெக்ஷனுக்கு அப்புறம் ரெப்ளிகேஷன், அதுக்கப்புறம் இந்த வைரல் ஜீனோம் ஃபார்மேஷன் நடக்குது. அந்த ஃபார்ம் ஆன நியூ வைரல் ஜீனோம் வந்து அசம்பிளி பண்ணணும். ஸோ அந்த ப்ராசஸ் நெக்ஸ்ட் நடக்குது. அதுக்கப்புறம் ரிலீஸ் ஆஃப் ப்ரோஜினி. பட் இந்த பாக்டீரியோஃபேஜ் வித்தவுட் கில்லிங் ஹோஸ்ட் பண்ணுது. ஆனால் அந்த ஹோஸ்ட் உடைய ப்ரோட்டீன்ஸை தான் வந்து எடுத்து இதை ரெப்ளிகேஷன் பண்ணுறதுக்கு எடுத்துக்குது. இப்போ இந்த ஸ்ட்ரக்சர்ல நம்ம இன்ஃபெக்ஷன் எப்படி நடக்குதுன்னு பார்ப்போம். இங்க சிங்கிள் ஸ்ட்ராண்டட் ஜீனோம் அது வந்து பாசிட்டிவ் ஸ்ட்ராண்டா இருக்கும். ஸோ இது எங்க வந்து அட்டாச் ஆகும் அப்படின்னா இந்த பைலஸ் மூலியமா தான் என்டர் ஆகி உள்ள வருது. ஸோ உள்ள இருக்கக்கூடிய இந்த ஜீனோம் இந்த பைலஸ் எதோடது அப்படின்னு பார்த்தோம்னா எக்ஸ்ட்ரா குரோமோசோமல் எலமெண்ட் ஆஃப் இந்த இன்ஃபெக்ட் பண்ணக்கூடிய ஹோஸ்ட் உடைய F+ பைலஸ். ஸோ அதன் மூலியமா இந்த இன்ஃபெக்ஷன் நடக்குது. அப்போ இந்த மேஜர் கோட் புரோட்டீன் ஸ்ட்ரிப் ஆஃப் ஆகப்படுது. மைனர் கோட் புரோட்டீன் தான் இது கூட ரிமைன் அட்டாச்சா இருக்கு. இந்த வால்ல செல் வால் ஆர் அவுட்டர் மெம்பரன்ல அட்டாச் ஆகி இருக்கக்கூடியதா இருக்கு. ஸோ இந்த ஹோஸ்ட் ஜீனோம் இருக்கு இல்லைங்களா, ஸோ இதனுடைய ஹெல்ப் மூலயமா இந்த சிங்கிள் ஸ்ட்ராண்டர்ட் பாசிட்டிவ் ஜீனோமை டபுள் ஸ்ட்ராண்டர்ட் சர்க்குலர் டிஎன்ஏவா மாற்றப்படுது. இந்த டபுள் ஸ்ட்ராண்டர்ட் டிஎன்ஏ ஃபார்ம் தான் ரெப்ளிகேட்டிவ் ஃபார்ம் அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த டிரான்ஸ்கிரிப்ஷன் பிகின் ஆகுறது அப்போ நம்மளுக்கு புரோட்டீனும் ஃபார்ம் ஆகும். ஸோ சைட் பை சைட் ரெப்ளிகேஷனும் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ இங்க இருந்து நம்மளுக்கு இந்த டிரான்ஸ்கிரிப்ஷன் நடக்குது. ஸோ அப்போ நம்மளுக்கு இந்த எம்ஆர்என்ஏல இருந்து புரோட்டீன்ஸ் உருவாகுது. இப்போ ஆம்பிளிஃபிகேஷன், அதாவது ரெப்ளிகேஷன் எப்படி நடக்குது அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஸோ இங்க இருக்கக்கூடிய சிங்கிள் ஸ்ட்ராண்டட் பாசிட்டிவ் ஸ்ட்ராண்ட். ஸோ இந்த ஸ்ட்ராண்ட்ல ஒரு சைட்ல வந்து நம்மளுக்கு இந்த ஹேர்பின் பெண்ட் போல இருக்கும். ஸோ இங்க தான் வந்து சிங்கிள் ஸ்ட்ராண்ட் ஆரிஜின், அதாவது SSO அப்படின்னு சொல்றோம். இந்த ஸ்ட்ராண்ட் தான் வந்து எது ரெக்ரூட்மெண்ட் பண்ணோம்னா பாலிமரைஸ் என்சைமை வந்து ரெக்ரூட்மெண்ட் பண்ணுது. ஸ்ட்ராண்ட் எலாங்கேஷன் நடக்குது. ஸோ அப்படி நம்மளுக்கு கிடைக்கக்கூடியதான் இந்த டபுள் ஸ்ட்ராண்ட் ரெப்ளிகேஷன் ஃபார்ம் அப்படின்றோம். இந்த டபுள் ஸ்ட்ராண்ட் டிஎன்ஏவை ரெப்ளிகேஷன் ஃபார்ம் அப்படின்னு சொல்றோம். ஸ்ட்ராண்ட் ரெப்ளிகேஷன் ஃபார்ம் திரும்ப வந்து பைடைரக்ஷனல் மூலியமா திரும்ப நம்மளுக்கு ரெப்ளிகேஷன் நடக்குது. ஸோ இங்க வந்து டபுள் ஸ்டாண்டர்டா ஆகும்போது நம்மளுக்கு இங்கே டபுள் ஸ்ட்ராண்டட் ஆரிஜின் இருக்கும் ஒரு சைட்ல.
அந்த இடத்துல தான் இந்த ஜீன் 2 நம்ம பார்த்த அந்த ஜீன்கள்ல செகண்ட் ஜீன், அதாவது GP2 அப்படின்னு சொல்லலாம். இது என்ன பண்ணுதுன்னா இங்க ஒரு நிக் ஏற்படுத்துது. ஸோ இந்த நிக் ஏற்படும் போது நம்மளுக்கு 3 பிரைம் 5 பிரைம், அதாவது 3 பிரைம் OH குரூப்பும் 5 பிரைம் பாஸ்பேட் குரூப்பும் கிடைக்கும். ஸோ இந்த 5 பிரைம் பாஸ்பேட் கூடயே GP2 அதாவது ஜீன் 2 வந்து அட்டாச் ஆகிடும். ஸோ இங்க இருக்கக்கூடிய இந்த 3 பிரைம் வந்து பிரைமரை ஆக்ட் பண்ணி ஃபர்தர் ரெப்ளிகேஷன் எலாங்கேஷன் நடக்கும். ஸோ இது நடத்தக்கூடிய ப்ராசஸ் வந்து ரோலிங் சர்க்கிள் ரெப்ளிகேஷன். ஸோ நம்ம கொஞ்ச நாளா இந்த ரோலிங் சர்க்கிள் ரெப்ளிகேஷன் தான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ஒன்ஸ் இந்த ரெப்ளிகேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா திரும்ப இந்த எலாங்கேட் ஆயிருக்கிற இந்த ஸ்ட்ராண்ட்னா பாசிட்டிவ் ஸ்ட்ராண்ட். ஸோ இந்த பாசிட்டிவ் ஸ்ட்ராண்ட் திரும்ப வந்து ஃபுல் டிவியேட் ஆன இந்த ஸ்ட்ராண்ட் வந்து ஃபுல் சர்க்கிள் ஆகி இங்க ஒரு நிக் ஏற்படணும். அதுக்கு இங்க இருக்கக்கூடிய ஜீன் 2 புரோட்டீன் இந்த நிக் ஏற்படுத்தி இங்க ஒரு சர்க்குலர் ஃபார்ம் ஆஃப் பாசிட்டிவ் ஸ்ட்ராண்ட் டிஎன்ஏவை உருவாக்கிடும். ஸோ அந்த நிக் ஏற்பட்ட அந்த எட்ஜஸை வந்து லிகேஷன் பண்ணக்கூடியது. ஸோ இங்க இந்த பிக்சர்ல நம்ம பார்த்ததே தான். ஸோ இந்த பாசிட்டிவ் ஸ்ட்ராண்ட் வந்து டபுள் ஸ்ட்ராண்ட் RF ஃபார்மா கன்வெர்ட் ஆகுது. ஸோ அதுக்கப்புறம் இந்த பாசிட்டிவ் ஸ்ட்ராண்டே தான் டெம்ப்ளேட்டா ஆக்ட் பண்ணுது இங்க ஒரு நியூ ஸ்ட்ராண்ட் ஃபார்ம் ஆகிறதுக்கு. ஸோ அந்த ஒரு பாயிண்ட்டும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். mRNA உருவாகும் டிரான்ஸ்கிரிப்ஷன்ல இருந்து அந்த mRNA இருந்து கிடைக்கக்கூடிய ப்ரோட்டீன்ஸ் சிலது சைட்டோபிளாசம்ல இருக்கும். ஸோ அப்படி இருக்கக்கூடிய ப்ரோட்டீன்ஸ் வந்து இந்த P2 10 அதுக்கப்புறம் 5. ஸோ இந்த 3 ப்ரோட்டீனுமே வந்து இந்த ரெப்ளிகேஷன் ப்ராசஸ்க்கு உதவக்கூடிய ப்ரோட்டீன்ஸ். ஸோ இந்த மீதி இருக்கக்கூடிய ப்ரோட்டீன்ஸ் எல்லாம் வந்து இந்த சைட்டோபிளாசம் ஆர் அவுட்டர் மெம்பரேன்ல போய் அட்டாச் ஆகிக்கும். ஸோ அப்பதான் நம்மளுக்கு இந்த லைசஸ் நடக்கும்போது அது வந்து கோட் பண்ணிக்க முடியும். அதுக்காக இந்த M13 பாக்டீரியோஃபேஜ்ல ரொம்ப இம்பார்ட்டண்டா ஞாபகம் வச்சுக்க வேண்டியது எதுனா நோ லீடிங் ஆர் லாகிங் ஸ்ட்ராண்ட் இங்க இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா பொதுவா ரோலிங் சர்க்கிள் ரெப்ளிகேஷன்ல நம்மளுக்கு லீடிங் அண்ட் லாகிங் ஸ்ட்ராண்ட் பார்ப்போம். பட் இந்த M13ல இல்ல அப்படின்ற ஒரு பாயிண்ட் சொல்லப்படுது. இப்போ இந்த ஃபேஜ் பேக்கிங்கை பத்தி பார்ப்போம். இந்த P2 புரோட்டீன் அது கூடவே ஹெல்ப் பண்ணக்கூடியது P10. ஸோ இதனால உருவாகக்கூடியது இந்த ப்ரோஜெனி ஸ்ட்ராண்ட். ஸோ ஃபைனலா எவ்வளவு வந்து நம்மளுக்கு ப்ரோஜெனி உருவாகணுமோ அது உருவானதுக்கு அப்புறமா இந்த ப்ரோஜெனி ஸ்ட்ராண்ட் பாசிட்டிவ் ஸ்ட்ராண்ட் எல்லாம் சிங்கிள் டிஎன்ஏ ஸ்ட்ராண்டா நம்ம பார்க்க முடியும் ஃபைனலா. ஸோ அதுக்கப்புறம் இந்த புரோட்டீன் 5 கான்சென்ட்ரேஷன் அதிகமாகுது இந்த டிரான்ஸ்கிரிப்ஷன் மூலியமா. ஸோ அதெல்லாம் என்னன்னா சிங்கிள் ஸ்டாண்டர்ட் பைண்டிங் புரோட்டீன். ஸோ ஒன்ஸ் இந்த இந்த ப்ரோஜினி வந்து சிங்கிள் ஸ்டாண்டர்டா இருக்கும்போது எங்கெல்லாம் சிங்கிள் ஸ்டாண்டர்டா இருக்கோ அப்போ இந்த சிங்கிள் ஸ்டாண்டர்ட் பைண்டிங் புரோட்டீன் வந்து கண்டிப்பா பைண்ட் ஆகிடும். ஸோ ஒவ்வொரு ப்ரோஜினி ஸ்ட்ராண்ட்லயும் கூட வந்து பைண்ட் ஆகிடும். ஸோ அப்பதான் நம்மளுக்கு இந்த சிங்கிள் ஸ்ட்ராண்ட்ஸ்குள்ளவே ஒரு பேரிங் நடந்துக்காம பார்த்துக்க முடியும். இப்போ இந்த மேஜர் கோட் புரோட்டீனான இந்த ஜீன் 8 எங்க அடங்கி இருக்கும் நம்ம பார்த்தோம். இந்த வால்ல இருக்கும், அவுட்டர் மெம்பரன்ல இருக்கும். இந்த M13 பிளஸ் ஜீனோம் இஸ் கவர்ட் பை சிங்கிள் ஸ்டாண்டர்ட் பைண்டிங் புரோட்டீன். ஸோ ஒன்ஸ் அதான் இந்த 5 புரோட்டீன் எல்லாம் வந்து கோட் ஆகி இந்த அவுட்டர் மெம்பரன் கிட்ட மூவ் ஆகும்போது இந்த 5 புரோட்டீன் எல்லாம் ஸ்ட்ரிப் ஆஃப் ஆகப்படுது. அதுக்கப்புறம் இந்த மேஜர் கோட் புரோட்டீன் வந்து இது கூட பைண்ட் ஆகி கவர் பண்ணிடுது. ஸோ இங்க பார்த்தா தெரியும் உங்களுக்கு இந்த சிங்கிள் ஸ்டாண்டர்ட் பைண்டிங் புரோட்டீன் ரிமூவ் ஆகுது. ஸோ இங்க வெளியில இருக்கக்கூடிய இந்த வால்ல அட்டாச் ஆகி இருக்கக்கூடிய ஜீன் 8ல இருந்து உருவான புரோட்டீன்ஸ் எல்லாம் இங்க மேல அவுட்டர் கோட்டிங் கூட பைண்டிங் ஆயிடுது. இந்த ரெப்ளிகேஷன் ப்ராசஸ்ல இந்த M13ஓட சைஸ் வந்து கன்ஸ்ட்ரெயினா இருக்கிறது இல்ல. ஸோ லென்த் ஆஃப் த ஃபிலமெண்டஸ் ஃபேஜ் வந்து டிபெண்ட் பை த சைஸ் ஆஃப் டிஎன்ஏ உடைய சைஸை பொறுத்து. ஸோ ஃபைனலா 8 காப்பீஸ் ஆஃப் ஜீன் 3. ஸோ ஜீன் 3 நம்ம இங்க பாக்குறோம் இந்த எட்ஜில் இருக்கக்கூடியது. இது 8 காப்பீஸ் ஆஃப் ஜீன் 3 வந்து இங்க பைண்ட் ஆகுது. ஸோ ஜீன் 3 பிளஸ் ஜீன் 4 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இந்த ரெண்டுமே சேர்ந்து தான் இந்த ஃபைனல் அட்டாச்மெண்ட் கொடுத்து இந்த கம்ப்ளீட் ஸ்ட்ரக்சரை வந்து மெச்சூர் ஃபேஜ் பார்ட்டிகலா கிரியேட் பண்ணுது. ஸோ அதே போல ஒன்ஸ் இது மெச்சூர் ஆகி வெளியில வரும்போதும் இதெல்லாம் அட்டாச் ஆகுது அப்படின்னா இந்த மெச்சூர் ஃபேஜ் கிட்ட இங்க இருக்கக்கூடிய இந்த டெய்ல் புரோட்டீன் 7 and 9 இதுவும் வந்து அட்டாச் ஆகி மெச்சூர் ஃபேஜ் ஃபார்ம் பண்ணுது.